PKL சீசன் 12 ஆக்ஷன் அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. and அது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர் டீம் ஒரு 4 பிளேயர்ஸை NYPஸா சைன் பண்ணியிருக்காங்க. யார் என்னங்கறத வந்து பார்க்கலாம். and அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீமோட பிரிப்பரேஷன் கேம்புக்கு போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மணப்பாறை ஆல் இந்தியன் கபடி டோர்னமெண்ட்ல மென்ஸ்கானதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பிரைஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல, கரெக்ட் பண்ணுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் சென்னை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மும்பை டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ்கானதுல வந்து பாத்தீங்கன்னா பிளம் ஸ்போர்ட்ஸ் டெல்லி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனல்ல வந்து ஒட்டச்சந்திரம் தமிழ் டீமை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் PKL சீசன் 12க்காக ஒரு 4 பிளேயர்ஸை NYPல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாகில் தேஷ்வால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரியன், சாகில் சித்பால், தீபான்ஷு கயாத்ரி. ஜெய்ப்பூர் சைன் பண்ண இந்த எல்லா பிளேயர்ஸுமே யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல ஜூனியர் பிங்க் கிளப் டீமுக்காக பிளே பண்ண பிளேயர்ஸ். அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்ல டாப் ரைடர்ஸாகவும் டாப் டிஃபெண்டர்ஸாகவும் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். அண்ட் அந்த டோர்னமெண்டோட டைட்டில் வின்னர்ஸும் ஜூனியர் பிங்க் கிளப் தான். ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட்ல பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் PKL வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான மேட் கேம் தான். பட் இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு டோர்னமெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. அண்ட் அடுத்ததான் நம்ம தமிழ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீமோட பிரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதாகர், அபினேஷ், சஞ்சீவி இவங்க எல்லாருமே இருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெடரேஷன் கப் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்தியன் ரயில்வேஸ் டீமும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக பிளே பண்றதுக்காக தான் இப்போதைக்கு அந்த பிரிப்பரேஷன் கேம்ப் வந்து போயிருக்காங்க. செலக்ட் ஆனாங்களா ஆகலையாங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல. தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் கண்டிப்பா இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்கு செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்டேட் கிடைச்ச உடனே நான் அப்டேட் வந்து பண்ணிடுவேன். PKL சீசன் 12 ஆக்ஷன் அப்டேட். இதுக்கு முன்னாடி ரீகேட்டகரேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் வந்திருக்கும். அண்ட் அப்பவே நான் சொல்லியிருந்தேன் கூடிய சீக்கிரம் PKL சீசன் 12 ஆக்ஷன் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. IPL முடிஞ்சோன்னு அப்டேட் கிடைக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கபடியோட டாப் வெப்சைட் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மே 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இல்லைன்னா மே பாதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 12 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாப் வெப்சைட் எல்லாமே சொல்றாங்க. மே பாதிக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்னா ஏன் என்ன அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிறது வந்து கரெக்டா தெரியல. ஓகேங்களா? அண்ட் ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் இருக்கேன். PKL சீசன் 12 ஆக்ஷன் IPL நடக்கும்போது வச்சாங்க அப்படின்னா வியூவர்ஷிப் வந்து அடிப்படும். அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த டாப் கபடி வெப்சைட் எப்போல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் இருக்கேன். அண்ட் PKL சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும்போது தான் இன்னொரு சைடில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மேபி IPL நடக்கிற நேரத்தில் கூட PKL சீசன் 12 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் PKL இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிடும். அண்ட் இப்போதைக்கு டாப் வெப்சைட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாசம் பாதிக்கு அப்புறம் இந்த ஒரு PKL சீசன் 12 ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ மே பாதிக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜெய்ப்பூர் டீமும் இப்போ NYPs எல்லாமே சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற டீம்ஸும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மே மாதம் பாதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ கன்ஃபார்ம்டு கிடையாது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா பபாய், see you நண்பா.